பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்ல 5 முக்கிய விதிகள் இருக்கும். அந்த 5 முக்கிய விதிகள்ல 2ஆம் விதி அப்படின்றது ஆயுள் காப்பீடு. ஆம், மித்த விதிகள் என்னென்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து மருத்துவ காப்பீடு, அதுக்கு அடுத்து ஆயுள் காப்பீடு, அதுக்கு அடுத்து சேமிப்பு, 4வது வந்து ஆ, முதலீடு, 5வது வந்து ரிட்டயர்மென்ட், அதாவது ஓய்வூதிய திட்டம். இந்த 5 விதிகளாத்தான் நம்ம ஆ, தொடர்ந்து ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஏன்னா, பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மென்ட்க்கு இந்த 5 விதிகள யார் ஒருத்தர் சரியா ஃபாலோ பண்றாங்களோ, அவங்க வந்து வெல் புரொடெக்டட், அதாவது வெல் புரொடெக்டட், வெல் ஃபினான்சியல் மேனேஜ்ட் பீப்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு அ மிக முக்கியமான விதிகள் இது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ ஆயுள் காப்பீடுன்றது 2ஆம் விதியாக இருக்கு. இந்த 2ஆம் விதியில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அ இதோட இண்டெம்னிட்டி பெனிஃபிட், அதாவது ஒரு குடும்பத் தலைவர், வருமானம் ஈட்டத் தெரியும் ஒரு குடும்பத் தலைவர், அவரு அ என்ன சொல்றது? ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தவறிட நேர்ந்தால், அவருடைய குடும்பம் வந்து ஃபினான்சியலா சஃபர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நாம எடுக்கிறது தான் லைஃப் இன்சூரன்ஸ். இதுல வந்து நெறைய பாலிசிஸ் இருக்கு. ஆ பியூர் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னா, நாங்க வந்து டெர்ம் இன்சூரன்ஸ் சொல்லுவோம். அதே மாதிரி அதுல நெறைய பல பிரிவுகள் இருக்கு. உட்பிரிவுகள் எல்லாமே இருக்கு. அ ஒவ்வொருத்தர், அதாவது ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் கேட்கிறவங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் எடுத்து குடுப்போம். அ அதுக்கடுத்து என்ன சொல்றது? எனக்கு வந்து அ 85 வயசு வேணாம், அத விட இன்னும் அதிகமா வேணும் அப்படின்னா, அதுக்கும் தனி பாலிசிஸ் எல்லாமே இருக்கு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இன்னும் அதிகமான ஃபீச்சர்ஸோட நெறைய பாலிசிஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுல பார்த்தீங்க அப்படின்னா, ஆ பார் ப்ராடக்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த பார் ப்ராடக்ட்ன்றது பார்ட்டிசிபேட்டட் இன்சூரன்ஸ் பாலிசி. இந்த அது வந்து இன்வெஸ்ட்மென்ட், லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட் பிளஸ் இன்சூரன்ஸ் அப்படின்ட்டு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து அ இந்த இன்வெஸ்ட்மென்ட்லயும் பார் ப்ராடக்ட்ன்றது டெப்ட் இன்ஸ்ட்ருமென்ட்ன்னு நம்ம சொல்லுவோம். டெப்ட் இன்ஸ்ட்ருமென்ட்ல கொஞ்சம், அ ஷேர் மார்க்கெட்ல கொஞ்சோன்ட்டு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பார்ட்டிசிபேட்டட் இன்சூரன்ஸ் பாலிசில. இப்போ எனக்கு ஷேர் மார்க்கெட்ல மட்டும் வேணும் அப்படின்னா, அதுக்கு அடுத்து ஒண்ணு இருக்கு. அ என்னன்னா யூலிப் பாலிசி. இது பார்த்தீங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரி தான். இதுலயும் நெறைய ஃபண்ட் இருக்கும். ஃபண்ட் பிளஸ் இன்சூரன்ஸ் கவரேஜ். இது 2ம் சேர்ந்தது தான் யூலிப் பாலிசி. யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசின்னுவோம். அதுக்கு அடுத்து அ என்டோவ்மென்ட் பாலிசிஸ். இதுதான் பரவலா எல்ஐசி ஏஜென்ட்ஸ் வந்து விப்பாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, இதோட ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடயோ இல்லாட்டினா ஒரு பிக்ஸட் டெபாசிட்டையோ கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவு. இதோட ஒரே பலம் வந்து என்னன்னா கவரேஜ் இருக்கும். மத்ததுல வந்து கவரேஜ் இருக்காது. ஸோ இது எடுக்கிறதுக்கு தேவையுள்ள ஆட்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நம்ம இந்த பாலிசிஸ் நம்ம சொல்லுவோம். ஸோ இன்சூரன்ஸ்ல வந்து ஏதாவது ஒரு வகையில மக்கள் உள்ள பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இத்தனை வகையான பாலிசிஸ வந்து அவங்க கொண்டு வந்துருக்காங்க. ஆ அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கு நெறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அதுல HDFC, ஐசிஐசிஐ, மேக்ஸ் லைஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, மேக்ஸ் லைஃப் வந்து இன்னைக்கு ஒரு நோட்டபிள் கம்பெனியா வளர்ந்து வந்துகிட்டு இருக்காங்க. இப்ப HDFC இன்சூரன்ஸ்க்கு வந்து டஃப் குடுக்குற ஒரு கம்பெனின்னா, அது வந்து மேக்ஸ் லைஃப்ன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு அ இவங்களும் பாலிசில பல புதுமைகள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அ ஸோ இவங்க இந்த இந்த இன்சூரன்ஸ் கம்பெனி மேக்ஸ் லைஃப்ல என்ன மாதிரியான பாலிசிஸ்லாம் இருக்கு? அது மத்த இன்சூரன்ஸ் பாலிசிஸ விட எந்த வகையில மேம்பட்டது? அப்படின்னு அ சொல்றதுக்காக நம்ம கூட அ தாமரை செல்வி மேம் இருக்காங்க. அவங்க மேக்ஸ் லைஃப்ல ஒரு அம் என்ன சொல்றது? ஒரு மேலாளர். ஸோ அ மதுரையில அ கிளை மேலாளராக இருக்கக்கூடிய தாமரை செல்வி அவர்கள் இந்த நிறுவனத்தின், அதாவது மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசிஸ்ல இருக்கக்கூடிய பல ஃபீச்சர்ஸ பத்தி நமக்கு சொல்ல இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நண்பர்களே, அ
நம்ம மேம் என்ன சொல்றாங்கன்றதை நம்ம கேட்போம். மேம். Yes, sir. Thank you for giving me this opportunity, sir, first of all. And I think I am audible, right, sir? Okay, fine. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு நீங்க உங்க உங்க சார்பா கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் யா அண்ட் நான் வந்து மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் இன்னைக்கு அதோட நேம் சேஞ்ச் ஆகி ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்னு மாறி இருக்குதுங்க. அதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த டைம்ல. அண்ட் நான் இதுல ஒரு டெவலப்மெண்ட் மேனேஜர், வி கால் இட் அஸ் ஏஜென்சி டெவலப்மெண்ட் மேனேஜர். எனக்கு கீழே நிறைய டீம்ஸ் இருக்காங்க. அவங்க சக்சஸ்ஃபுல்லா இந்த லைஃப் இன்சூரன்ஸ்ல என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து எங்க கூட ஜேர்னில வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தின ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்றதுக்கு வந்திருக்கேங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் ஆல் எல்லாருக்கும். அண்ட் நான் இன்னைக்கு வந்து மேக்ஸ் லைஃப் பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்றேன். ஸோ எங்களோட கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட் ட்ரஸ்டபிள் இன்சூரன்ஸ் கம்பெனி இன் இந்தியா அண்ட் வி ஹோல் தி நம்பர் ஒன் பிளேஸ் இன் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ. நம்ம இன்னைக்கு வந்து 99.65 பர்சன்டேஜ் வந்து கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோல இருக்கும். அண்ட் இது வந்து லாஸ்ட் 3 இயர்ஸா நம்ம இந்த கன்சிஸ்டண்டா இந்த பொசிஷனை வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் டியூரிங் கோவிட் ஆல்சோ எங்களோட கிளைம் செட்டில்மெண்ட் வாஸ் வெரி குட். அண்ட் அதுலேருந்து எங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் சரி, எங்களுக்கு கஸ்டமர்ஸும் சரி, தே வாண்டட்லி கம் இன் டு மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். ஸோ இதில் எப்படின்னா எங்களோட கம்பெனிஸ் இந்தியாவில் அரௌண்ட் 400 பிரான்ச்சஸ் இருக்குது. அண்ட் அரௌண்ட் 23,000க்கு மேலே எங்களோட எம்ப்ளாயீஸ் இருக்கிறாங்க. அண்ட் எங்களோட சால்வன்சி ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒரு மோர் தென் 172% நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்கிறோம். அண்ட் as I said, நம்மளோட கஸ்டமர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட மேனேஜ்மெண்ட். ஸோ எங்களோட 41 lakhs கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. எங்களோட ப்ளஸ் கஸ்டமர்ஸ் நாங்கள் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸோட எங்களோட 5 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா 31 lakhs மேலே நாங்கள் வந்து பாலிசிஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம். இதெல்லாமே ப்ளஸ் தான். ஸோ இதெல்லாம் வந்து லாஸ்ட் இயரோட அவுட்புட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எங்கள் ஏயுஎம் எவ்வளோ இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் ப்ராபப்லி 1.5 lakhs crores மேலே நாங்கள் அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பார் ஃபண்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு பார்ட்டிசிபேட்டிங் ஃபண்டு, இதை வச்சு தான் வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் எப்படி நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோங்கிறது வந்து அரௌண்ட் இந்த செக்டார்ஸ் வந்து கவனிச்சிட்டு இருக்கோம். ஸோ வி ஆல்சோ கமெண்டர் பார் ஃபண்டில் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்கிறோம். 1864க்கு மேலே க்ரோஸ் வந்து நம்ம ஃபண்ட் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம் அதுலேயும். அண்ட் ஐஆர்டிஏவோட கண்ட்ரோலில் தான் இருக்கிறோம். ஸோ ஐஆர்டிஏ என்னென்ன பாலிசிஸ் ப்ரொசீஜர்ஸ் கொடுக்குறாங்களோ அதை நம்ம வந்து ப்ராப்பராக அதை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த சால்வன்சி ரேஷியோவும் அவங்க கொடுக்கறத விட நம்ம ஜாஸ்தியாக தான் நம்ம அவங்ககிட்ட கொடுத்துருக்கோம். ஸோ இட் இஸ் த மோஸ்ட் ட்ரஸ்டபிள் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது இன்னைக்கு எல்லாருக்குமே வேர்ல்டு வைட் மேக்ஸ் லைஃப்னா எல்லாருக்குமே தெரியுது. வி ஹாவ் மோர் தென் நிறைய கிளைண்ட்ஸ், என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க மூலமா நிறைய ரெஃபரன்சஸ் இப்படி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் இன் திஸ் இந்த வேர்ல்டில் இருக்கிறவங்களுக்கு இன்சூரன்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரியும். இந்தியாவில் நம்மளோட மக்கள் தொகைக்கு ஏற்ற மாதிரி அது எவ்வளோ தூரம் ரீச் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் க்ரோயிங். நிறைய பேருக்கு இப்போ அதோட அவேர்னஸ் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ சாரும் வந்து வீக் ஆன் வீக் டெய்லி பேசிஸில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் நாங்களும் வந்து எங்களுக்கு இப்போ நான் ஒருத்தி மூலமா வந்து எனக்கு தெரிஞ்சவங்களை தான் அது போய் சேரும். பட் நாங்க வந்து எங்களுக்கு கீழே ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவங்க மூலமா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ரெஃபரன்ஸ் இப்படிதான் வந்து இதை வந்து கொண்டு போறோம். ஸோ இதுக்கு வி ஆர் லைக் ரெக்ரூட்டிங் ஏஜென்ட்ஸ். அவங்க மூலமா வி ஆர் டூயிங் அ சக்சஸ்ஃபுல் ப்ராஜெக்டாக தான் அது பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து நான் வந்து ஒரு 4 கான்செப்டை மெயினா உங்களுக்கு வந்து சொல்ல விரும்புறேன். ஐ திங்க் எல்லாருக்கும் என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்குல்ல சார்? ஐ ஹோப் ஸோ. ஓகே, தேங்க்யூ. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சார் ஆல்ரெடி எல்லாமே சொல்லியிருக்காங்க. நான் அதே திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். இன்கம் ப்ரொடெக்ஷன் ஆஸ் செட், ஒரு ஃபேமிலியோட இன்கம் வந்து அக்கார்டிங்லி அவங்களோட ஏர்னிங் மெம்பரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அவங்களோட லைஃப் ஸ்டைலும் அது பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். என் குழந்தை இதில் தான் படிக்கணும், இப்படி தான் வளரணும், இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் அவங்க இருக்கணும்னு சொல்லி ஒரு ஃபேமிலி மெம்பர் அவரோட ஃபினான்ஷியல் பொசிஷனை பார்த்து தான் அதை வந்து செட் பண்ணுவார். ஆப்வியஸ்லி அதை பேஸ் பண்ணி தான் அவங்க ஃபேமிலி லீட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இன்கம்மை எந்த அளவுக்கு அவர் ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி ஹி ஹாஸ் டு பி அவேர் ஆஃப் தட். என் இன்கம் என்னோட ஆப்சன்ஸ்க்கு அப்புறமும் என் ஃபேமிலிக்கு கிடைக்கணும். ஸோ அதை எப்படி நான் கொடுக்க முடியும்? யாராலையும் கொடுக்க முடியாது. அப்படியே கொடுக்குறவங்களா இருந்தாலும் கன்சிஸ்டண்டா ஒரு 2 மாசமோ இல்லை 1 மாசத்துக்கு மேல கொடுக்க முடியாது அதை. ஸோ அதை நான் வந்து ப்ராப்பரா நான் எப்படி அவங்களுக்கு கொடுக்க போறேன் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபினான்ஷியல் பிளானிங் பிளஸ் ஒரு இன்கம் ப்ரொடெக்ட் பண்ற ஒரு பிளானிங்கா இதை நம்ம எடுத்துட்டு போறோம்.
அவர் இன்னைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்றாரு? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 இயர்ஸ்ல இருக்கிறாரு. இன்னைக்கு எவ்வளோ ஏர்ன் பண்றாரு? டில் த ஏஜ் ஆஃப் 60 அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணுவாரு? இத பேஸ் பண்ணி அவருக்கு ஒரு இன்கம்ம புரொடெக்ட் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 crore இல்ல 1 1/2 crore 2 crores வாட்டெவர் அவரோட இன்கம் எவ்வளவோ அத பேஸ் பண்ணி குடுக்குறது தான் இன்கம் புரொடெக்ஷன். ஸோ ஒரு 10 கோடி ரூபாய் அவரோட இன்கம் இந்த 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 பீரியடுக்குள்ள அவர் ஏர்ன் பண்ணுவாருன்னா, வி ஆர் ரெடி டு கிவ் தட் 10 crores ஆஃப் இன்சூரன்ஸ் ஆல்சோ. அக்கார்டிங்லி அவரோட இன்கம் ப்ரூஃப பொறுத்து நம்ம அத குடுப்போம். இன்கம் ப்ரூஃப் இல்லாம குடுக்குறதுக்கும் ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதே மாரி ரிட்டர்ன் ஆன் பிரீமியம். உங்களுக்கு நீங்க கட்டுறீங்க. இந்த வயசு வரைக்கும் எனக்கு கவரேஜ் குடுங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரிஸ்க் கிடையாது. நேச்சுரல் ரிஸ்க் தான். எனக்கு அது வரைக்கும் போதும். என்னோட பிரீமியம் ரிட்டர்ன் குடுத்துருங்கன்னு கேட்டா, எஸ் வி ஹேவ் தட் ஆல்சோ. பிரீமியம் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். என்னோட கவரேஜ் எந்த வயசு வரைக்கும் நான் கொண்டு போகணுங்கிறத நானே செட் பண்ணிக்கலாம். வாட்டெவர். இது எல்லாமே வந்து நீங்க பண்ண முடியும். இந்த இன்கம் புரொடெக்ஷன் மூலமா. இதுதான் வந்து மெயின். இஃப் ஹி இஸ் ஒரு ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் எங்ககிட்ட கேட்குறாங்க. இப்போ நான் வந்து எனிதிங் ஹேப்பன்ஸ் டூ மீ இன் பிட்வீன் நான் இன்னைக்கு இன்சூரன்ஸ் எடுத்திருக்கேன். எனக்கு எனிதிங் ஹேப்பன்ஸ் டூ மீ இன் பிட்வீன் தீஸ் பாலிசி டேர்ம்குள்ள நடந்துச்சுன்னா, எனக்கு இந்த ஃபேமிலிக்கு எப்படி இத குடுப்பீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லியா குடுப்பீங்களான்னு கேட்பாரு. யாஹ்! வி ஆர் ரெடி டூ கிவ் மந்த்லி, இயர்லி ஆர் லம்ப் சம் வாட்டெவர். அவங்க எப்படி அத ஃபேஸ் வேணும்னு கேட்குறாங்களோ, அது நம்மளால குடுக்க முடியும். ஸோ இதுதான் இன்கம் புரொடெக்ஷன். அவர் லிவிங் டூ ஷார்ட்டா இருந்தாலும், இது அவங்களுக்கு ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கவரேஜா போய் சேரும். அண்ட் லிவிங் டூ லாங் என்னோட ஃபேமிலி ஹிஸ்டரி படி நான் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான லைஃப் நான் லீட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு நார்மல் லைஃப்ல வந்து என்னோட லைஃப் இது வரைக்கும் இருக்கும் நான் ஒரு செட் பண்ணியிருப்பேன். அப்போ எனக்கு நேச்சுரல் ரிஸ்க் ஹேப்பன்ஸ் ஆல்சோ. திஸ் வில் ஆக்ட் அஸ் ஒரு ஒரு லைஃப்க்கு அவங்களுக்கு தேவையான ஒரு அசெட்டா இது போய் சேரும் அவங்களோட நாமினிஸ்க்கு, அவங்களோட செகண்ட் ஜெனரேஷனுக்கு போய் சேரும். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் இன்கம் புரொடெக்ஷன். இதுதான் நம்ம வந்து சார் சொன்ன மாரி மெயினான கான்செப்ட் இன்சூரன்ஸ்ல. இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறது தான் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட பிக் மோட்டோவா இருக்கும். ஏன்னா இதுதான் வந்து ஒரு ஃபேமிலிய புரொடெக்ட் பண்ற ஒரு மெயின் டூல். ஸோ இதான் இன்சூரன்ஸ்க்கு நான் ஃபர்ஸ்ட் நானுமே வந்து பிரிஃபரபிளா சொல்லுவேன். அது இல்லாம இன்னும் மத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபியூச்சர் லைஃப் கோல்ஸ் ஒருத்தருக்கும் ஒரு ஃபியூச்சர் கோல்ஸ் இருக்கும். என்னோட குழந்தை இந்த மாரி ஒரு யுனிவர்சிட்டில படிக்கணும். நான் வந்து ஒரு பெரிய வீடு வாங்கணும் ஒரு 10, 15 வருஷத்துல. ஒரு பெரிய தோட்டம் வாங்கி நான் அதுல போய் செட்டில் ஆகணும். ஆஃப்டர் மை ரிட்டயர்மென்ட் வாட்டெவர் கோல்ஸ் அவங்களுக்கு இருக்கும்போது, அதுக்கு ஏத்த மாரி வி ஹேவ் அ லைஃப் புரொடெக்ஷன் கோல்ஸ மீட் பண்றதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக்கான பிளான்ஸ். அதுக்கு நெறைய ஆப்ஷன்ஸோட வச்சிருக்கோம். சார் சொன்ன மாரி ஒரு பார்ட்டிசிபேட்டிங்ல பண்ணலாம். இல்ல ஒரு லாங் டெர்ம் கேரண்டீட் பிளான்ல பண்ணலாம். ஸோ அதுக்கு பேமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மினிமம் பிபிடி எல்லாமே ஒரு 12லேருந்து 15 இயர்ஸ்க்குள்ள தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க இத லைஃப் லாங் என்ஜாய் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு குறிப்பிட்ட ஏஜ்க்குள்ள எனக்கு லம்ப் சம்மா குடுங்க மெச்சூரிட்டினாலும், வி கேன் கிவ் இட். திஸ் இஸ் அப் டூ யுவர் ஓன் விஷ். இதுக்கு ஏத்த மாரி வி ஹேவ் அ சர்டைன் ப்ராடக்ட்ஸ். அதுல என்ன மாதிரி வேணாலும் கஸ்டமைஸ்ட் ப்ராடக்ட்டாவும் எடுத்துக்கலாம். ஆர் எல்ஸ் உங்களுக்கு இப்படிதான் வேணும்னு கேட்டீங்கன்னா, அத முதல்லயே நம்ம இன்செப்ஷன்ல போட்டு குடுத்துடலாம். அதுக்கு ஏத்த மாரி நமக்கு வந்துரும். அண்ட் இன்னொன்னு ரிட்டயர்மென்ட் ரிட்டயர்மென்ட். ரிட்டயர்மென்ட் இஸ் நத்திங் பட் நமக்கு 60 வயசுக்கு தான் ரிட்டயர்மென்ட்ன்னு இல்லாம, இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் கேட்டீங்கன்னா, நான் ஒரு 45, 50க்குள்ளயே நான் ரிட்டயர் ஆகணும் மேம். ஏன்னா எனக்கு அதுக்கு மேல ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க முடியாது. ஸோ தே ஆர் பிளானிங் ஆன் அக்கார்டிங்லி. இப்போ நான் இன்னைக்கே வந்து ஒரு ரிட்டயர்மென்ட்ட பிளான் பண்றேன். நான் இன்னைக்கு ஜாப் போக ஆரம்பிச்சோனே என்னோட ரிட்டயர்மென்ட் பிளான் பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நார்மலா பென்ஷன் பிளான்னு தனியா இருக்கும். அதுக்கு ஒரு ஏஜ் குரூப்ஸ்க்கு அதுல பண்ணுவாங்க. பட் நம்ம குடுக்குற நார்மலா ஒரு லைஃப் கோல்ஸ மீட் பண்றதுக்கான பிளான்ஸ்லயும் இந்த ரிட்டயர்மென்ட்ட நம்ம பிளான் பண்ணி குடுப்போம். ஸோ ஆஸ் ஐ செட் கஸ்டமைஸ்டு தான் எல்லாமே. கஸ்டமைஸ்டா நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்டைன் ப்ராடக்ட்ஸ். இத நாங்க குடுத்துருக்கோம். ஸோ இன்னைக்கு ரிட்டயர்மென்ட்ங்கிறது வந்து அ ஏஜ் 60 வரைக்கும் யாரும் போறதில்ல. 45, 50லயே நான் வந்து ஒரு ரிட்டயர்மென்ட் ஆகுறதுக்கு ரெடி ஆயிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ஒரு இன்கம் வேணும். மந்த்லியாவோ, இயர்லியாவோ எனக்கு ஒரு இன்கம் வேணும்னு சொல்லி தே ஆர் பிளானிங். அதுக்காகவும் ஸ்பெசிஃபிக்கா வி ஹேவ் அ வெரி குட் ப்ராடக்ட் நம்மகிட்ட இருக்குதுங்க. அண்ட் இன்னொன்னு சொல்லணும்னா, அடிஷனலா எங்ககிட்ட ஹெல்த்துக்காக ஒரு பிளான் இருக்குது. ஹெல்த் பார்த்தீங்கன்னா, யூசுவலா ஹெல்த் இன்சூரன்ஸ்ல ஹெல்த் எல்லாருக்குமே சார் சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் ஹெல்த்துக்கு தான் குடுப்போம். ஏன்னா நம்மளோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் க்ரோயிங் வெரி ஹியூஜ். நம்ம எங்க சும்மா போய் அட்மிட் ஆனாலே நமக்கு ஒரு 20,000, 30,000 போட்டுட்டு தான் 2 நாள்ல வெளில டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்க. பட் அதுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ, அதுக்கு அ நீங்க கட்டுவீங்க. இயர் ஆன் இயர் ஒரு அமௌண்ட் கட்டுவீங்க. அந்த இயர்க்குள்ள உங்களுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டலைசேஷனோ இல்ல எனிதிங் ஹேப்பன்ஸ் அதுக்குள்ள ஏதாவது மீட் அவுட் பண்ண மெடிக்கல்னா நீங்க அதுல எடுத்துக்குவீங்க. ஆனா, அந்த நீங்க கட்டுன பணம் அதுல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து ஓரளவு ரிட்டர்ன்ஸ் எதுவும் இருக்காது. ஆனா நம்மளோடதுல ஒரு
பட் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ்ல நீங்க வச்சுட்டு இந்த எங்களோடதுல ஒரு ஹெல்த் பாலிசி வித் ரிட்டர்ன் ஆன் பிரீமியமோட இருக்குது, வித் லைஃப் கவரேஜோட இருக்குது. இது ஒன்லி லைஃப் கவரேஜ் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனில கொடுக்குற ஒரு பெஸ்ட் ப்ராடக்டா இது இப்போ எல்லாருக்கிட்டையும் ரீச் ஆயிட்டு இருக்கு. ஈவன் தோ நீங்க ஹெல்த் வேற இதுல எடுத்திருந்தாலுமே அதுல நீங்க மெடிக்கல் பில்ஸ் ஒரிஜினல்ஸ் கொடுத்து நீங்க கிளைம் பண்ணுவீங்க. எங்ககிட்ட ஒரு ஜெராக்ஸ் பில் கொடுத்தா கூட அதுக்கான கிளைம்ஸ் உங்களுக்கு கிடைச்சிரும். வித் ஆல் யுவர் நீட்ஸ் அந்த மாதிரி லைக் ஹாஸ்பிட்டலைசேஷன் பண்ணீங்கன்னா ஐசியூல இருந்தா அதுக்கு ஒரு சார்ஜஸ். சம்மர் ஷோர்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4% வரைக்கும் நம்ம கிவிங் தட். பட் இதுல என்னன்னா வெறும் ஜெராக்ஸ் பில்ஸ் இருந்தா மட்டும் போதும். இது எதுக்காக நான் தான் ஹெல்த் வச்சிருக்கேன், இது எதுக்காகன்னு கேட்டா ஹெல்த் இன்சூரன்ஸ் மீட் யுவர் மெடிக்கல் பில்ஸ். இது வந்து உங்களோட நீங்க ஒரு அட்மிட் ஆகி ஒரு வீட்ல இருக்கும்போது உங்களோட ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் ஏதாவது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லீவ் எடுத்து இருக்கணும்னா உங்களோட அந்த டைம்ல எக்ஸ்பென்ஸை மீட் அவுட் பண்றதுக்கு இந்த பிளான்ஸ் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இதுலயும் ஒரு சில ஃபீச்சர்ஸோட நாங்க 2-3 வேரியன்ட்ஸ்ல இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போறோம் பப்ளிக் கிட்ட. ஸோ தீஸ் ஆர் த மெயின் 4 கான்செப்ட் நாங்க பப்ளிக் கிட்ட கொண்டு போறது. இன்கம் ப்ரொடெக்ஷன், உங்களோட லைஃப் கோல்ஸை மீட் பண்றதுக்கான ஒரு மெயினான ஒரு ப்ராடக்ட், அண்ட் ஆல்சோ பென்ஷன் பிளான்ஸ், அண்ட் ஆல்சோ திஸ் ஹெல்த் இன்சூரன்ஸோட சேர்ந்து ஒரு ஃபினான்ஷியல் வெல்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி இது கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஒன்லி த கான்செப்ட் வி ஆர் கெட்டிங் இன் டு திஸ். இந்த 4 கான்செப்டையும் நம்ம ஒரு கஸ்டமர்கிட்ட போய் சொல்லும் போது if they didn't take any insurance in any of the companies or ஆல்ரெடி எடுத்திருந்தாலோ எதுவுமே எந்த இடத்துலயுமே யாருமே இந்த 4 இதுவுமே வந்து இக்னோர் பண்ண மாட்டாங்க. அக்கார்டிங்கா ஃபர்ஸ்ட் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், நான் நெக்ஸ்ட் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு வேணா சொல்லுவாங்க. பிகாஸ் இது எல்லாமே நமக்கு தேவையான ஒண்ணு. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து நம்ம மீட் பண்ற ஒருத்தர்கிட்டயும் நம்ம சொல்ல போறோம். ஸோ இதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் வந்து உங்களுக்கு தரத்துக்கு பேசுறதுக்கு வந்திருக்கேன் நான். ஸோ இது நான் சொன்ன மாதிரி ஒரு பெஸ்ட் கம்பெனில நம்ம ஒரு கோட் எடுத்து இதுக்கு ஐஆர்டிஏ தான் நமக்கு கோட் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு எக்ஸாம் இதுல எழுதி ஒரு கோட் எடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நீங்க யார் யாருக்கெல்லாம் பாலிசி நம்ம இந்த மாதிரி ப்ராப்பரா கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சு நம்ம பேசுறோமோ அவங்க கிட்ட நம்ம இதை கொண்டு போவோம். ஹூஎவர் இஸ் டேக்கன் அதை உங்க கோட்லயே நீங்க லாகின் பண்ணி அதுக்கான பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம உங்க த்ரூ உங்க மூலமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கோ இல்ல நோன் பர்சன் ரெஃபரன்ஸ் ஹூஎவர் அவங்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க போறோம். ஏன் இதை நான் வந்து உங்க மூலமா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை நீங்க கொண்டு போய் சொல்றீங்க, நான் வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், நானும் பண்ணியிருக்கேன்ப்பா, இது மாதிரி ஒரு நல்ல கான்செப்ட் இருக்கு, இதை நீ பண்றியா? எஸ். அந்த இடத்துல வந்து அவங்களோட ஆன்சர் என்னவா இருக்குன்னா நானும் இதுக்கெல்லாம் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், பட் எப்படி நான் வந்து யார் மூலமா போறது, யாரு ட்ரஸ்ட் பண்றது அப்படின்னு கேட்பாங்க. அந்த ட்ரஸ்ட்ங்கிற வேர்டுக்கு தான் நீங்க அந்த இடத்துல இருக்கணும். ஸோ யூ ஆர் த ட்ரஸ்டபிள் பர்சன் ஃபார் தெம். ஸோ உங்க மூலமா தான் அவங்க எடுக்க போறாங்க. ஈவன் தோ நீங்க இதுல எவ்வளவு லைஃப் லாங் இதுல எப்படி இருக்கிறீங்கிறத உங்களுக்கு கண்டிப்பா கம்பெனில ஒரு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இருப்பாங்க. எனி கைண்ட் ஆஃப் சர்வீஸ் இஷ்யூஸோ இல்லை எது இருந்தாலுமே உங்க மூலமா அவங்க அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம். இஸ் த ஒன்லி திங். உங்க நீங்க இதுல ஏஜென்ட்ஸா எடுத்து பண்ணுனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இதுதான் வந்து உங்களுக்கு ஒரு செகண்டரி இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு நான் இப்போ ஜாயின் பண்ணணும், நான் ஜாயின் பண்ண போறேன், எனக்கு இதுல என்ன மேம் பெனிஃபிட், கம்பெனி ஓகே பெஸ்ட் எல்லாமே சொல்றீங்க, எனக்கு என்ன பெனிஃபிட், வாட் இஸ் த பெனிஃபிட் ஃபார் மீ அப்படின்னா யூ வில் கெட் பெனிஃபிட் அக்கார்டிங்லி. அது வந்து whoever is interested, உங்களுக்கு நான் அது தனியா கூட நான் சொல்றேன். பெனிஃபிட் பெஸ்ட் கம்பெனி, பெஸ்ட் இன் ப்ராடக்ட், பெஸ்ட் பெனிஃபிட் டு த கஸ்டமர், எம்ப்ளாயிஸ்க்கும் சரி, உங்களை மாதிரி ஏஜென்ட்ஸாகவும் இல்லை அட்வைசர்ஸாகவும் நீங்க வர்ற பட்சத்துல உங்களுக்கும் வந்து நிறைய ப்ரமோஷன்ஸ் அதுக்கான லெவல்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களுக்கும் ஃபினான்ஷியல் பெனிஃபிட்ஸும் சரி, உங்களுக்கு சர்வீஸ் பெனிஃபிட்ஸும் சரி பெஸ்டா இருக்கும் இதுல. ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட சொல்ல வந்தது. அண்ட் இதுல ஏதாவது நான் இப்போ பேசின வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வேணா ஏதாவது கேட்கலாம். ஐ கேன் ஆல்சோ ஏன்னா டவுட்ஸ் கேட்கும் போது தான் ஈவன் ஐ கேன் ஆல்சோ டெல். சார் கார்த்திக் சார், ஐ திங்க் ஐ எம் டன். வேற ஏதாவது உங்க மூலமா நண்பர்களே, வேற எதுவும் கேள்விகள் இருக்குங்களா உங்களுக்கு? ஓகே, கேள்விகள் இல்லைனாலும் நம்ம இந்த என்ன சொல்றது, இதை பத்தியான உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா நம்மளுடைய டீமை நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம டீமை கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நான் வந்து இங்க உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். 8202-30035. இந்த நம்பர் இது எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். நான் இன்னொரு நம்பருக்கு கொடுக்குறேன்.
இது என்னோட பர்சனல் நம்பர். சரிங்களா? ஸோ இந்த 2 நம்பர்ல நீங்க எந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் எங்க டீம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. மேக்ஸ் லைஃப்ப பத்தி உங்களுக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்ல. ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி இன் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எதை வச்சு லீடிங்னா அவங்க வந்து கொடுக்குற சர்வீஸோ இல்லை கிளைம் ரேஷியோ வச்சு மட்டும் நான் சொல்லலை. காலத்துக்கு ஏற்ற மாதிரி புது புது பாலிசிஸ் கொண்டு வரதா இருக்கட்டும், இல்லாட்டினா ஏற்கனவே இருக்கிற பாலிசிஸ்ல ஒரு நியூ ஃபீச்சர்ஸ்ல கொண்டு வரதா இருக்கட்டும், அதுல வந்து முன்னோடியா இருக்கிறது ஒரு சில நிறுவனங்கள் மட்டும்தான். அப்ப மற்ற நிறுவனங்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, இந்த நிறுவனங்கள் என்ன பண்றாங்களோ அதை அப்படியே தானே டிக்டோவா காப்பி பண்ணி பண்ணுவாங்க. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி அவங்க என்ன சொல்றது முன்னோடியா இருந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஹெச்டிஎஃப்சிக்கு வலுவான டஃப் கொடுத்து மேக்ஸ் லைஃப் என்ன பண்றாங்கன்னா நியூ பாலிசிஸ் கொண்டு வராங்க, நியூ ஃபீச்சர்ஸ் கொண்டு வராங்க. இப்போ இவங்க கொண்டு வர இந்த ஃபீச்சர்ஸை பார்த்து ஹெச்டிஎஃப்சியுமே அதுக்கேற்ற மாதிரி ரீடிசைன் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால தான் நாம இந்த மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸையும் பண்றோம். ஸோ இந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸ்ல உங்களுக்கு தேவையான பாலிசிஸ் எதுனாலும் சரி நீங்க எங்களை கால் பண்ணலாம், இந்த நம்பரை அணுகலாம். அண்ட் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை எங்க டீம் செய்து கொடுப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இங்க இருந்து தான் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதோட எங்க வேலை முடியாது, எடுத்து கொடுக்கறதோட முடியாது, அங்கிருந்து தான் வேலை ஸ்டார்ட் ஆகும். என்னன்னா தொடர்ந்து உங்களுக்கு தேவையான அனைத்து சர்வீசஸும் இன்சூரன்ஸ் ரிலவெண்டான அனைத்து சர்வீசஸையும் நாங்கள் செஞ்சு கொடுப்போம். கிளைம் அப்பையும் சரி, இதற்கு நடுவில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நாங்கள் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ இந்த லைஃப் இன்சூரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நீங்கள் வந்து நேரடியாக ஆன்லைனில் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு தெரியும். பட் ஆன்லைனில் எடுக்கிறதுன்றது ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்காது. அதே மாதிரி பேங்க் வழியாக எடுக்கிறதும் சரியான அணுகுமுறையாக இருக்காது. ஏன் அப்படின்னா பேங்க்கும் ஆன்லைனில் இருக்கவங்களும் அந்த எக்ஸிக்யூட்டிவ்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க, 3 வருஷம் கழிச்சு அந்த இடத்துல இன்னொருத்தவங்க வந்துடுவாங்க. அது வந்து ஒரு சைக்கிளா இருந்துகிட்டே இருக்கும். லைஃப் லாங் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கும் உங்களுக்கும் இருக்காது. ஸோ இதுவே ஒரு ஏஜென்டா இருந்தா உங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த ரிலேஷன்ஷிப்ன்றது லைஃப் லாங் இருக்கும். ஸோ அவர் உங்களுக்கு எப்பவும் கடமைப்பட்டவரா உங்களுக்கு வேண்டிய உதவிகளை அவர் செய்வார். ஸோ அதைத்தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால இந்த பாலிசிஸ் பத்தி உங்களுக்கு என்ன தகவல் வேண்டும்னாலும் எங்களை அணுகலாம். இன்னும் பல புதிய திட்டங்களுடைய மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ்ல இருந்து இன்னும் அடுத்தடுத்த சந்திப்புகள் நடக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு நிதி தலைப்பிலான சந்திப்புகளை நடத்தி வர்றோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த பாலிசி பத்தி நம்ம பார்க்குறோம். இன்னும் நிறைய பாலிசிஸ் இருக்கு, கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம். ஓகேங்களா? ஸோ கலந்து கொண்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நாளைக்கும் ஒரு சந்திப்பு இருக்கு. ஸோ இதே 4 மணிக்கு நீங்க எங்களோட இணையலாம். ஸோ தொடர்ந்து எங்களோடு பயணியுங்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து நிதி சேவைகளையும் செய்து தர நாங்கள் முனைப்போடு காத்திருக்கிறோம். நன்றி மேம், ரொம்ப அருமையா ப்ரெசென்ட் பண்ணீங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எனி டவுட்ஸ் எந்த டைம்ல இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க சார். நான் வந்து பெஸ்ட் சப்போர்ட் ஐ வில் பி கிவிங். ஓகேங்க, தேங்க்யூ மேம். நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நீங்க எங்களோட பயணிக்கணும். உங்களுக்கு வேண்டிய எல்லா நிதி சேவைகளையும் நாங்கள் செய்து தருவதற்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம்.